உளுத்தம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 12லேருந்து 15 எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமா இருக்காது. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை 1 டீஸ்பூன், கல் உப்பு உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவு வரும். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்தாலே போதும். இது நல்ல வாசனையா இருக்கும். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சுக்கணும். கருவேப்பிலை வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு வந்துட்டு கருவேப்பிலை பொடி நான் தனியா செய்வேன். இது கூட எனக்கு கருவேப்பிலை போட்டா அந்த டேஸ்ட் டிஃபரன்ஸ் கொஞ்சம் தெரியும். அதனால நான் வந்துட்டு இது கூட கருவேப்பிலை சேர்க்க மாட்டேன். பட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு 2 கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா அந்த மிளகா பொடியோட டேஸ்ட் அது மாத்தும். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப எண்ணெய் சேர்த்து வறுக்க தேவையில்லை. ஆனா காஞ்ச மிளகா கொஞ்சம் எண்ணெய் அதிகமா ஊத்தி வறுத்துக்கணும். அப்பதான் நல்லா வறுபடும், கருத்து போகாம இருக்கும். இதை நாம வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய தேவைப்படாது. எண்ணெய் நிறைய சேர்த்து நீங்க பருப்பு வறுத்தீங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் சதசதன்னு இருக்கும், ட்ரையா இருக்காது. அதனால கம்மியா சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணி இதை வறுத்து எடுத்துப்போம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே லோ ஹீட்ல வச்சு தான் வறுக்கணும். ஹீட் அதிகமாக வச்சோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ள வறுப்பட்டு இருக்காது. அதனால லோ ஹீட்ல வச்சு பொறுமையாவே வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்புல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த வாசனை வர அளவு நம்ம வறுத்தோம் அப்படின்னாலே போதும். வாசனை வர ஆரம்பிச்சாலே லேசா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்துட்டு கலர் மாறணும் தேவையில்லை. நீங்க வெள்ளை உளுத்தம்பருப்பு போடுறீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌனை விட கம்மியான ஷேட் இருந்தா போதும். கருப்புல வந்துட்டு நம்ம கலர் டிஃபரன்ஸ் பெருசா தெரியாது. உங்களுக்கு நல்ல அந்த பருப்போட வாசனை வர ஆரம்பிச்சதுன்னா அப்ப நீங்க வந்துட்டு வறுக்கிறத நிறுத்திடலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு தான் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதனால நான் கடலைப்பருப்பையும் இது கூடவே ஆட் பண்ணி வறுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்க, அதாவது ஒரு 1/4 படி அளவு உளுத்தம்பருப்பு 1/4 படி கடலைப்பருப்பு போடுறீங்கன்னா இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் கடலைப்பருப்பை டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். நல்லா வறுபட்டுட்டு இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இதுல நான் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா பொரியணும், இல்லைன்னா மிக்சியில அரைப்படாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நம்ம போட்டதை விட டபுள் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவு பொரிஞ்சு வரணும். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப நம்ம எள்ளு பொரிச்சு எடுத்துக்கலாம். எள்ளு வந்துட்டு டக்குன்னு பொரிஞ்சிரும். இதை நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ஐட்டத்தோட ஆட் பண்ணிக்குவோம். எல்லா ஐட்டத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது கம்ப்ளீட்டா ஆறணும். சூடா இருக்கிறப்ப அரைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி வேர்த்து விட்டுடும் மிக்ஸி ஜார்க்குள்ள. அதனால கம்ப்ளீட்டா ஆறணும்னு அரைக்கிறப்ப நீங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. லாஸ்ட் பல்ஸ், அதாவது நீங்க இன்னும் 1 சுத்து 2 சுத்து தான் சுத்த போறீங்க அப்படின்ற ஸ்டேஜ் வரப்ப நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது இப்ப கம்ப்ளீட்டா ஆறட்டும். மிளகா பொடி வந்துட்டு ஆல்மோஸ்ட் அரைப்பட்டுட்டு இப்ப நான் இது கூட சக்கரை சேர்த்து ஒரு சுத்து வீட்டுக்கு போறேன். இது வந்துட்டு சின்ன பசங்க இருக்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காரத்தோட அந்த இனிப்பு சேர்றப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சதுனால இதோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால நான் அதை சேர்த்துக்கிறேன். இதே நீங்க வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சிங்கன்னா பார்க்க நல்லா பிரைட்டா இருக்கும். சப்போஸ் கெஸ்ட் வராங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு அரைக்கிறீங்கன்னா நீங்க வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. உங்க டெய்லி யூஸ்க்கு கருப்பு பருப்பு போட்டே அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்திட்டோம்னா இதோட வாசனை டேஸ்ட் மாறாம நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.